ஹாய் வணக்கம். நான் உங்கள் சுப்பு. ஒருத்தன் கடன் தொல்லையால சரி என்ன பண்ணலாம்? அ இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு குடும்பத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, கத்தி எடுத்து வச்சு, விஷம் எடுத்து வச்சு, ஒரு தூக்கு கயிறையும் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அ ஆலோசனை நடந்துட்டுருக்கு. அப்ப அந்த குழந்தை கேட்குது, "ஏன்பா சாகறதுக்கு இவ்ளோ எடுத்து வைக்கிறீங்களே, வாழ்றதுக்குன்னு எதுவுமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சாம். "வாழ்றதுக்கு ஏன் நம்ம வழி தேடாம சாகறதுக்கு வழி தேடுறோம்?" அப்படின்னு யோசிச்சானாம். அந்த மாதிரி இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வாழ்றதுக்கான வழி என்னன்னு யோசிக்காம, ஒரு நிமிஷத்துல தற்கொலை அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு போனா, அந்த குடும்பத்தோட நிலை, தன்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு, இல்ல தன்ன சார்ந்தவங்களுக்கு அந்த வலியும், அந்த கொடுமையும், இல்ல நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த மண்ணுலக விட்டுட்டு, இந்த உயிர் வந்து நமக்கு வந்து சொந்தம் கிடையாது. அது எப்பவோ கடவுள் நமக்கு போகணும்னு விதிச்சிருக்கும் பொழுது தான் போகணும். அதனால வாழ்றதுக்கான வழிய தேடணுமே தவிர, சாகறது ஒரு முடிவு கிடையவே